உங்கள் எஸ்கே மீனவன். நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னா ரெட்டை வலை, அதாவது பார்த்தீங்கன்னா மாப்பு சுற்றுற வலை. இன்றைக்கி நம்ம ஊர்லேருந்து ரொம்ப தூரம் தாண்டி வந்தால் ஒரு மாப்பு மட்டும் கிளம்புது. ஆனால் மீன் நிறைய கிளம்பிச்சு மாப்பு. ஆனால் வலைங்க தான் எதுவும் இல்லை. நாங்கள் ஒரு வலை மட்டும் இருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாப்பை வந்து ஃபுல்லாக சுற்றி நாங்கள் ரவுண்ட் பண்ணிட்டோம். ரவுண்ட் பண்ணதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லாக அந்த காணாங்கத்தை மீன் வந்து வலை நீட்டுக்கு எடுத்துருந்துச்சு. அதனால் கம்மியாக இருந்தால் மீன் அங்கேயே நாங்கள் பேத்துருவோம். மீன் அதிகமாக இருக்கிறதால என்ன பண்ணுறோம், ஃபுல்லாக வந்து வலையிலே இழுத்து போட்டுக்கிட்டு அதை நம்ம கரைக்கு போயிட்டு பந்தல் போட்டு தான் பேப்போம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 3000 மீன் இருக்குன்னு நினைக்கிறேன். அது எவ்வளோன்னு தெரில, தோராயமாக சொல்கிறேன். கரைக்கு போனால் தான் அது 3000 இருக்குதா இல்லை 2000 இருக்குதா தெரில. ஆனால் பார்க்குறதுக்கு வலை ஃபுல்லாக மீன் இருக்கிற போல் தெரியுது. அதனால் வந்து ஃபுல்லாக வந்து வலையை வாங்கிக்கிறோம். கடல்லேருந்து தண்ணிலேருந்து எல்லாமே ஃபுல்லாக இழுத்து போட்டுக்கிறோம். நாங்கள் அங்கேருந்து இப்போ கரைக்கு போகிறதுக்கு ஒரு மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஏன்னா நாங்கள் இருக்கிறது வந்து நம்ம ஊர் வந்து சதுரங்கப்பட்டினம். ஆனால் நாங்கள் மீன் பிடிச்ச இடம் பார்த்தீங்கன்னா வந்து மகாலிபுரத்து நேரம் மீன் பிடிச்சோம். இப்போ தான் வந்து நம்ம மீனெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு கரைக்கு போயிட்டு இருக்கிறோம். பாருங்கள், நல்லா இன்றைக்கி வந்து இன்றைக்கி மாட்டின மீன் சொல்லிட்டு. ஓகே, யார் எந்தெந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கும் தெரியும். நாங்களும் வீடியோ நிறைய போட்டுன்னுக்கிறோம். அது யார் பார்க்குறான்னு சொல்லிட்டு தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு அதே போல் வந்து மீன் எதனா லைவாக மீன் தேவைன்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மீன் கண்டிப்பாக உங்களுக்கும் நாங்கள் மீன் தருவோம். ஓகேவா? தேங்க்யூ. நம்மளை பார்த்து